நேற்று vlogல செஞ்ச கேரளா ஸ்டைல் கப்பக்கிழங்கோட ரெசிபி கேட்டிருந்தீங்க. இந்த vlogல பார்த்துடலாமா? கிழங்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற போட்டு மேலே இருக்க மண் எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி கழுவிட்டு கத்தியை வச்சு கீறி கோடு போட்டு உரிச்சிங்கன்னா மேலே இருக்க தோல் ஈஸியாக உரிக்க வந்துடும். சின்ன சைஸ் கிழங்கா இருந்தால் தோல் இலசாக இருக்கும், ஈஸியாக உரிச்சிடலாம். பெரிய கிழங்கா இருந்தால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஆனாலுமே கத்தியை வச்சு உரிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். தோல் உரிச்ச கிழங்க மீடியம் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா கிழங்கு சீக்கிரத்தில் குழஞ்சிரும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க கிழங்க தண்ணியில் ஒரு வாட்டி அலசி ஒரு பாத்திரத்தில் போட்டு வேகிறதுக்கு தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை தாளிச்சு விட்டுக்கலாம். ஒரு கடாயில் நல்ல தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, 4-5 காஞ்ச மிளகாவையும் பிச்சு சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா வேக வச்சு வச்சிருக்கிற கப்பக்கிழங்கையும் இதில் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கடைசியாக துருவுன தேங்காய் பூவை மேலே தூவி சர்வ் பண்ணுங்க. அற்புதமாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ண போறீங்க இல்லை வச்சு சாப்பிட போறீங்கன்னா தேங்காய் பூவையும் தேங்காய் எண்ணெயிலே போட்டு வறுத்துருங்க. ஸோ தட் ரொம்ப நேரம் கெட்டு போகாது. தேங்காய் எண்ணெய் வாசனையோட நல்ல மனமான கேரளத்து கப்பக்கிழங்கு தயார். கூட பாறை மீன் குழம்பு வச்சிருந்தேன். காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீரூஸ்ல நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.